வெளிநாட்டில் மர்மமாக உயிரிழந்த இலங்கை இளைஞன் நிராகரிக்கப்பட்டது சகோதரியின் கோரிக்கை. டிகோயா இரட்டை கொலை சந்தேக நபர் கைதாகியிருந்த நிலையில் இன்று அதிகாலை தப்பியோட்டம். தப்பியது எப்படி? அனுராதபுரம் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த பிக்குவுக்கு அமைச்சர் நலிந்த ஜேதிச கடுமையான எச்சரிக்கை. சட்டத்தை மீறும் பிக்குகள் தப்பவே முடியாது. யாழ்ப்பாணத்தில் நண்பன் மீது மதுப்போத்தலால் தாக்குதல், 150 தையல்களின் பின் தப்பிய உயிர். கௌபேயில் அபராதம் செலுத்துவதை எளிதாக்க தவறும் போலீசாருக்கு சற்று முன் வந்த எச்சரிக்கை. இலங்கையில் 15 வயதுக்குட்பட்டோருக்கு இனிமேல் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை. புகையிலையால் வருடத்துக்கு 22,000 பேர் மரணம். பரபரப்பை உண்டாக்கிய ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கைதாக போவது உறுதியாக இருப்பதாக கொழும்பு வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இலங்கை முன்னாள் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலே ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்றும் பிள்ளையான் உட்பட சஹ்ரான் குழுவுக்கு பல வழிகளில் குறித்த கொலைகளை செய்வதற்கு வழிகாட்டியுள்ளார் என்றும் பிரதி சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். அத்தோடு பிள்ளையானின் முன்னாள் இணைப்பதிகாரியாக வேலை செய்ததாக சொல்லப்படும் அசாத் மௌலானா இவர்களுக்கு எதிராக சொல்லும் குற்றச்சாட்டுக்களை சத்திய கடதாசியூடாக சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் வழங்க தயாராக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை பெரிய சர்ச்சைகளை உருவாக்கியுள்ள நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கைதாவது உறுதியாக இருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. டிகோயா இரட்டை கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் காவலில் இருந்து தப்பியோடியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த சந்தேக நபர் தப்பியோடியுள்ளதாக ஹெட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி ஹெட்டன் டிகோயாவில் உள்ள வர்த்தக நிலைய குடியிருப்பில் வாழ்ந்து வந்த வயதான தம்பதியினர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட நபர் பொகவந்தலாவ பெட்ரோசோ பகுதியில் ஒளிந்திருந்த நிலையில் இந்த இடத்துக்கு மக்களின் உதவியோடு கடந்த 23ஆம் தேதி வருகை தந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்ததோடு இந்த போலீசாரின் அதிரடி நடவடிக்கையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி டிகோயா போலீஸ் நிலையத்தில் கொண்டாட்டம் நடந்துள்ளது. இந்த நிலையிலேயே சந்தேக நபர் இன்று அதிகாலை தப்பியோடியுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்ததோடு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நேரம் சந்தேக நபருக்கு உண்டாகிய திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று அவரை கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சிறைச்சாலை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தீவிர தேடுதல் நடத்தி வருகின்றனர். அங்கிருந்து தப்பி சென்ற சந்தேக நபர் மீண்டும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய மீண்டும் பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். ஜப்பானின் இபாராகி மாகாணத்தின் சுஜுச்சூரியா நகர போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது இலங்கை மாணவன் உயிரிழந்த சம்பவம் சில நாட்களுக்கு முன் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடந்த மே 19ஆம் தேதி உயிரிழந்த குறித்த இலங்கை மாணவனின் மர்ம மரணம் குறித்து அவரது சகோதரி கொடுத்த முறைப்பாட்டினை ஜப்பானிய போலீசார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிய வந்துள்ளது. தற்போது ஜப்பானில் வாழ்ந்து வரும் உயிரிழந்த மாணவனின் தங்கையான சத்யானி சாக்கியா என்ற பெண்ணே குறித்த முறைப்பாட்டை செய்துள்ளதோடு உயிரிழந்த மாணவனின் சடலம் இதுவரை இலங்கைக்கு அனுப்பப்படாமல் ஜப்பானில் உள்ள ஒரு பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பெலியத்த மகாகீல பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இந்த ஆண் 2023ஆம் ஆண்டு தொழில்துறை கல்விநெறி ஒன்றிற்காக ஜப்பான் சென்றிருந்த நிலையில் உயிரிழக்கும் போது அவர் டொராய்ட் நகரில் வசித்து வந்ததாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி குறித்த ஆண் அவரது நண்பர்கள் சிலரோடு ஒரு நகருக்கு சென்று பொருட்கள் வாங்க பயணித்துள்ளனர். அங்கிருக்கும் கடை ஒன்றில் அவரும் மற்றொரு பெண்ணும் பொருட்களை களவு எடுத்ததாக சொல்லி கடை உரிமையாளர் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இது குறித்து ஜப்பானில் உள்ள அவரது தங்கைக்கு போலீசார் தகவல் கொடுத்ததை அடுத்து அவர் தூதரகத்தின் மூலம் வழக்கறிஞர் ஒருவரை ஏற்பாடு செய்து சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகியுள்ளார். கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டும் குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் வழக்கு தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்ததோடு ஜப்பானிய போலீஸ் தடுப்பு காவலில் பல வாரங்களாக வைக்கப்பட்டிருந்ததால் அந்த இளைஞரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. கடந்த மே 19ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக அவரது தங்கை சத்யானி சாக்கியாவுக்கு ஜப்பானிய போலீசார் அறிவித்துள்ளதோடு தனது சகோதரனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக தங்கை செய்த முறைப்பாட்டினையும் தற்போது ஜப்பானிய போலீசார் அதிரடியாக நிராகரித்துள்ளனர்.
அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமி குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்றும், இந்த பிக்குவின் சம்பவம் தொடர்பில் பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும், இந்த விடயத்தில் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த நேரம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பௌத்த பிக்குகளாகவே இருந்தாலும் அவர்கள் நாட்டில் உள்ள நடைமுறை சட்டத்துக்கு முரணான வகையில் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த பாகுபாடும் பார்க்காது நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும். தற்போதைய சூழலிலும் கூட அவ்வாறு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தடையுமின்றி சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு, அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் தொழிலாளி என மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதோடு, இலங்கை போலீசாரும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் இதில் முழுமையான ஈடுபாட்டுடன் ஒருங்கிணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கரவட்டியில் 2 நண்பர்களுக்கிடையில் உண்டாகிய வாய்த்தர்க்கம் அதன்பின் முரண்பாடாக மாறி மதுப்போத்தலால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்று பதிவாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கோயில் வேள்வியொன்றில் கலந்து கொண்டிருந்த 2 நண்பர்கள் மது அருந்திய நிலையில் அவர்களுக்கிடையில் வாய்த்தர்க்கம் உண்டாகியுள்ளதோடு, வாய்த்தர்க்கம் அதிகரித்த நிலையில் ஒருவர் மீது கண்ணாடி போத்தலால் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அதன்பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த நபருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் இடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றது. இலங்கையில் GoPay செயலி மூலம் சம்பவ இடத்திலேயே போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் சற்று முன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாகன சாரதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை குறைக்கவும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் தாமதங்கள் வந்து பொதுமக்களின் நேரத்தையும் பொருளாதார செலவுகளையும் சேமிக்கவும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரலில் GoPay கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் அனைத்து 9 மாகாணங்களிலும் விழிப்புணர்வு திட்டமும் இந்த அமைப்பை செயல்படுத்தும் வேலையும் நிறைவடைந்துள்ளது. அத்தோடு இந்த சேவையை எளிதாக்கும் வகையில் லங்கா பே ஊடாக போலீஸ் நிலையங்களுக்கு 4000 கைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதோடு தகுதியான போக்குவரத்து அபராதங்களில் சுமார் 12% தற்போது GoPay மூலம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஆனாலும் சில போக்குவரத்து அதிகாரிகள் GoPay அமைப்பு மூலம் பணம் செலுத்துமாறு வாகன சாரதிகள் விடுக்கும் கோரிக்கைகளை நிராகரித்து அதற்கு பதிலாக அவர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்துவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளது. முறைப்பாடுகளை நாங்கள் விசாரித்த போது சில அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட சாதனங்களை எடுத்து செல்ல தவறியதும் சிலரது திறமையின்மை மற்றும் மனப்பான்மை தொடர்பான பிரச்சனைகளும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்கள் அதிக அளவில் தொலைபேசிகளை பயன்படுத்தி வரும் நிலையில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழுக்களின் அடிப்படையில் அதனை ஒழுங்குபடுத்தும் முறைமை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இதனை குறிப்பிட்டுள்ளதோடு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவினால் முன்வைக்கப்பட்ட 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை குறித்த முன்மொழிவு குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் குறித்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இப்போதைய சூழலில் தொழில்நுட்பத்தை சிறுவர்களின் வாழ்க்கையில் இருந்து முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது என்று கூறிய இவர், வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஒன்றை கொண்டுவர அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளதாகவும் வெளிப்படுத்தியுள்ளார். மிக சிறு வயதுடைய குழந்தைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும், நடுத்தர வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த இணையதளங்களுக்கான அணுகல்களையும், 16 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பொறுப்பான முறையில் பயன்படுத்தும் சுதந்திரமும் வழங்கப்படலாம் என இதன் போது விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியாக முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வலியுறுத்தி உள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன கூறியுள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் புகையிலை பயன்பாட்டினால் பதிவாகுவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் புகையிலை பயன்பாட்டினால் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் உண்டாகுவதாக துறைசார் அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான எல்டோ தர்மே துபாய் போலீசாரினால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். எல்டோ தர்மே என்பவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததோடு பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவருடன் இவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையான நெடுஞ்சாலை திட்டத்துக்கு பதிலாக கொழும்பு குருநாகல் தம்புள்ளை கபரனை
ஊடாக திருகோணமலையை இணைக்கும் புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கினால் மட்டுமே நாட்டின் உண்மையான பொருளாதார பலனை அடைந்து கொள்ள முடியும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். உலக அரசியல் சதுரங்கத்தில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய வல்லரசுகளின் மூலோபாய வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு எதிர்கால உலகின் அதிகார போட்டி மிகவும் பாரதூரமாக போகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையான நெடுஞ்சாலை திட்டத்துக்கு பதிலாக கொழும்பு குருநாகல் தம்புள்ளை கவரணை ஊடாக திருகோணமலையை இணைக்கும் புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கினால் மட்டுமே நாட்டின் உண்மையான பொருளாதார பலனை நாங்கள் அடைய முடியும். திருகோணமலையை ஆசியாவுக்கான பிரதான நுழைவாயிலாக மாற்ற வேண்டும். நான் அமைச்சராக இருந்தபோது சம்பந்தன் உள்ளிட்ட வடகிழக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனத்தின் வல்லுநர்களோடு சேர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க எடுத்த முயற்சிகள் இன்றும் பொருத்தமானவை என்றும் இவர் தெரிவித்துள்ளார்.